உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மானத்தில் 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையொப்பம். பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் முன்னிலையில் தீர்மானத்தை மக்களவை சபாநாயகரிடம் வழங்கிய திமுக எம்பிக்கள். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, சொத்துரிமை தொடர்புடையது என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து. தீபம் ஏற்றுவதற்கான 4 நாட்களும் முடிவடைந்து விட்டதாக தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட போது கருத்து கூறிய நீதிபதி, தமிழக தலைமைச் செயலர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP டிசம்பர் 17ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவு. மதுரை மாநகர காவல்துறை துணை ஆணையர் இனிகோ மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கமளிக்குமாறு நோட்டீஸ். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் மத்திய உள்துறை செயலாளரும் சேர்ப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. 3 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் உள்துறை செயலரை வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்த்து ஒரு உத்தரவு. 2வது உத்தரவு, தமிழக அரசின் தலைமைச் செயலர் ADGP சட்டம் ஒழுங்கு அவர்களையும் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக ஆஜராவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். நீதித்துறையை மிரட்ட முயலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கான முன்னெடுப்பு வெட்கக்கேடானது எனவும் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குச்சாவடி அளவில் வியூகம் வகுக்கும் திமுக. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற திமுகவின் பரப்புரை நாளை தொடக்கம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி வியூகத்தின்படி தேனாம்பேட்டையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைத்து மாவட்டங்களிலும் திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டறிக்கைகளை வீடு வீடாக விநியோகிக்க உள்ளதாக தகவல். தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் சென்னையில் நாளை கூடுகிறது அதிமுக பொதுக்குழு. பிரிந்து கிடப்பவர்களை ஒருங்கிணைக்கும் பாஜகவின் முயற்சிக்கு பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு. நமக்காக வந்தவர் MGR என்று அலர்ட் செய்த மண் புதுச்சேரி என தவிக தலைவர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1974ஆம் ஆண்டு புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைத்ததை சுட்டிக்காட்டி பெருமிதம். புரட்சி தலைவர் MGR அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் MGR, அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். வேறு ஒரு கட்சியின் நிகழ்ச்சி என்ற போதிலும் பாரபட்சம் காட்டாமல் முறையாக பாதுகாப்பு கொடுத்ததாக புதுச்சேரி அரசுக்கு விஜய் நன்றி. புதுச்சேரியை பார்த்து திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் தேர்தலில் கற்றுக் கொடுப்போம் எனவும் சூளுரை. பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி CM சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்பக்கூடாது என்று விஜய் சாடல். நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை எனவும் விமர்சனம். புதுச்சேரி மக்களுக்கு ஒண்ணே தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே.
புதுச்சேரிக்கு உடனடியாக மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு விஜய் வலியுறுத்தல். தமிழகமும் புதுச்சேரியும் தனித்தனி என்று மத்திய அரசு நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது. நாம எல்லாரும் ஒண்ணுதான். புதுச்சேரி தவிக பொதுக்கூட்டத்திற்கு கைத்துப்பாக்கியுடன் சென்ற நபரால் பரபரப்பு. தவிக சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபுவின் தனியார் தனி பாதுகாவலரை அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணை. தவிக தலைவர் விஜயை சந்தித்ததால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படாது என்று விளக்கம். தவிகவில் இணையப் போவதாக வெளியான தகவலுக்கும் ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மறுப்பு. செங்கோட்டையனின் அண்ணன் மகனான செல்வம் இபிஎஸ் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியம். தன்னுடைய உழைப்பால் தான் தனது சித்தப்பா செங்கோட்டையன் தேர்தல்களில் வெற்றி பெற்றதாக பேட்டி. அது அனைத்தும் தவறானது. இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். தமிழகத்தில் விரைவில் மெகா கூட்டணி அமைய உள்ளதாக அன்புமணி பேச்சு. வருகிற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் எனவும் நிர்வாகிகள் மத்தியில் உறுதி. அதுக்கு முன்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான். 100 விழுக்காடு வெற்றி பெற போகுது. அது வேற மாற்று கருத்து கிடையாது. அதுல ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது. படுதோல்வி அடைய போகுது. அது உறுதி. திமுகவின் கைகூலிகளும் தீய சக்திகளும் ராமதாஸை சுற்றியிருப்பதாக அன்புமணி ஆவேசம். பாமகவை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள முடியாமல் திமுக சூழ்ச்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சில கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக. இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நானு. தனது பெயரையும் புகைப்படத்தையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது. தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்துக் கொள்ளுமாறு ராமதாஸ் ஆவேசம். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்க தான் கட்சி, நாங்க எல்லாம். இதெல்லாம் போய் சொல்றதுக்கு நமக்கு வெக்கமா இருக்கு. அதை உருவாக்கியா வேற ஒருத்தர் அந்த பேரை சொல்றதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது. நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ. உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என்று வழக்கு. சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரிய வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் பள்ளி வேன் டயரில் சிக்கி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு மாணவனை பேருந்தில் ஏற்றிவிட்ட போது தாய் கண் முன்னே பலியான சோகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிவு. 1 பவுன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. நாட்டின் அனைத்து ஜனநாயக நிறுவனங்களையும் RSS கைப்பற்றிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. But they have to be spoken. My friends don't like the connections I'm making. They're disturbed by them. Of in India, where institutions belong to the people, and the RSS attempted to capture one institution after the other. சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசிய போது பாஜக எம்பிக்கள் அமளி.
का नाम जो इस हाउस का नाम है। एलओपी का मतलब नहीं आप जनरल बात बोलो, आप राष्ट्रपति भाषण में बोलिए जनरल बात। सर हम लोग सुनना चाहते हैं। सर आई एम स्पीकिंग। स्पीकर सर சிபிஐ, இடி மற்றும் வருமான வரித்துறையையும் ஆர்எஸ்எஸ் கைப்பற்றிவிட்டது. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருப்பவர்கள் மீது ஏவி விடப்படுவதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. The capture of the intelligence agencies, we have the Home Minister sitting here, the capture of the CBI, of the ED, of the Income Tax Department. And the systematic placement of bureaucrats who favor their ideology and attack the opposition and anybody who chooses to oppose the RSS. பிரதமரின் பயண திட்டத்திற்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை முடிவு செய்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு மிக மோசமான தேசவிரோத செயல் என்றும் மக்களவையில் விமர்சனம். Of this institutional capture, what is the result of controlling the Chief Election Commissioner and the Election Commission? We have a set of election campaigns that are tailored for the Prime Minister. 3-month, 4-month, 5-month long campaigns are taking place so that the Prime Minister's schedule can be fitted in to the program. ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பிரேசில் மாடல் அழகி பெயர் 22 முறை இடம்பெற்றது ஏன்? ஒரே வாக்குச்சாவடியில் 200 முறை ஒரே பெண்ணின் பெயர் இடம்பெற்றிருந்ததாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. We have a Brazilian woman who appears 22 times on the voter list of Haryana. Please. No. 22 times this lady appears. And not only that, there is one woman whose name has appeared 200 times, more than 200 times in one booth in Haryana. And it is very clear, and I have proven without doubt. வந்தே மாதரம் பாடலை துண்டாடியது போல் இந்தியாவையும் துண்டாடியதாக முன்னாள் பிரதமர் நேரு மீது மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வந்தே மாதரம் என்று பாடியவர்களை எல்லாம் இந்திரா காந்தி சிறையில் அடைத்ததாகவும் மாநிலங்களவை சிறப்பு விவாதத்தில் ஆவேசம். மாநிலங்களவையில் வந்தே மாதரம் என்று உரக்க முழக்கமிட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வந்தே மாதரம் தேசிய பாடலை ஒட்டுமொத்த காங்கிரசும் எதிர்த்ததாக அமித்ஷா கூறிய நிலையில் முழக்கம். वंदे मातरम से शुरू कर। वंदे वंदे वंदे। आप भी जरा बोलिए, आप तो सो गए, आप भी सो गए। நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகளின் பாதிப்பு 8வது நாளாக நீடிப்பு. பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல திட்டமிட்டிருந்த பயணிகள் திண்டாட்டம். இண்டிகோ விமான சேவை பிரச்சனையால் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ள எந்த ஒரு பயணியிடமும் கடுமை காட்டக்கூடாது. மக்களை காப்பதற்காகவே சட்டமும் விதிகளும் இருப்பதாகவும் ஒடுக்குவதற்கு அல்ல என்றும் கண்டிப்பு. குளிர்காலத்துக்கான அட்டவணையில் 5 விழுக்காடு விமான சேவையை குறைக்குமாறு இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவு. மத்திய அரசின் உத்தரவால் நாள் ஒன்றுக்கு 110 உள்நாட்டு வெளிநாட்டு விமான வழித்தடங்கள் குறையும். நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி, பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்காக மாலை அணிவித்து பாராட்டு. மத்திய அரசிடமிருந்து மேற்கு வங்கத்திற்கு இனி எந்த உதவியும் வேண்டாம் என்று முதலமைச்சர் மமதா அதிரடி. மக்கள் திட்டங்களுக்கான செலவினங்களை தாங்களே பார்த்துக் கொள்ளப் போவதாகவும் பேச்சு. காஷ்மீர் பிராந்திய ராணுவத்திற்கான ஆட்சேர்ப்பு முகாமில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்பு. பூஞ்ச்
மாவட்டத்தில் நடைபெற்ற முகாமில் ஆர்வத்துடன் பங்கேற்று திறனை நிரூபித்த இளைஞர்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங்கிற்கு 239 பேருடன் புறப்பட்ட விமானம் மாயமான விவகாரம். இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் 10 ஆண்டுகளாக அல்லல்படும் உறவினர்களுக்கு தலா 4 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சீன நீதிமன்றம் உத்தரவு. செவ்வாய்க்கிழமை என்பதால் சிறுவாவூரி முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருக வழிபாடு.